Just to finish this interview, Modin, like, how blessed you are. Oh. Still, I can feel the goosebumps. I'm here because of them. எப்பவுமே எனக்கு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். வயசாகுது எல்லாமே இருக்கு, பட் ஆனால் அதை தாண்டி எனக்காக அவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு எப்பவுமே. என்னை விட இன்னொருத்தங்க முக்கியம்னு ஐ கேவ் அப் ஆன் மை செல்ஃப். அது ரொம்ப தப்பு. அது அப்பா ரொம்ப ஹர்ட் ஆன ஒரு விஷயம். அது யாருக்காக விட்டு கொடுக்கறதே அது பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சேன். அது உண்மையான ஒரு லவ்வே இல்ல. அது எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு பார்த்தாரு அவர் போய் அமைதியா உட்கார்ந்து அவர் கண்ணுல தண்ணி வந்தோடனே. இன்ஃபேக்ட் எங்க அப்பா பொண்ணு பார்க்க வரும்போது கூடயும் எங்க அம்மா வந்து இன்னொரு ஆப்ஷனா தான் வச்சிருந்தாங்களாம். ஆனா எங்க அப்பா வந்து ஹீ மேட் நான் யாரை பார்க்க வரேனோ அழகோ இல்ல நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு he stood there. நான் இவங்களை கஷ்டப்படுத்துறேன் எனக்கு அந்த ஒரு பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. நான் அப்போ இன்னும் இவங்களை பெயின் படுத்திட்டு இருந்தேன். I'll not answer to them. I'll be like ஒன்றும் தேவையில்லை, வேண்டாம். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்வேதா டான்ஸ் ஆடுறது அவ்வளோ இஷ்டம் அப்படின்னுக்கும்போது ஸ்மால் பீரியட் அவங்க வந்து சுத்தமாக அவங்களோட ட்ரீம்ஸை கிவ் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்கல்ல, அதை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில் நாங்கள் என்கரேஜ் தான் கொடுத்தோம்மா. நாங்கள் வந்து அவளை டவுனாக விடவே இல்லை. தான் நான் சொல்கிறேங்க, டவுனாகவே விடலை அவங்கள. நீ ஆடும், நீ என்ன ஜெயிச்சவோ, எதுக்கு நம்ம ஜெயிச்சவளை ஏன் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் கொடுத்தோம் அவளுக்கு. நீ ஆடுமா, எந்த இது வந்தாலும் ஒத்துக்கோ, ஏன் முடங்கி கிடக்குனாங்க. அப்படி தான் அவளை என்கரேஜ் தான் கொடுத்தது. நாங்கள் இருக்கோம். ஆமாம், டவுனாகவே விடவே இல்லை. இட் வாஸ் ஆல் மை கால் தான். நான் தான் அவதான் கொஞ்சம் இல்லை மம்மி வேண்டாம், மம்மி பாப்பா வேண்டாம் பாப்பா, நான் கொஞ்ச நாள் என்னை விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, ஃப்ரீயாக கொஞ்சம் வித்ட்ரா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அப்பாவுக்கு அவங்க டாடி கொஞ்சம் அது மன சங்கடம். கஷ்டப்பட்டுனா அந்த கஷ்டம் இல்லை, அவளை அங்கே மேலே எவ்வளோ டான்ஸ்னா அவளுக்கு ரொம்ப அது அந்த பொசிஷன் கூட்டு புரியுது. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினது நாங்கள் கண் கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஃப்ராக்சர்ட் லெக் வச்சுலாம் ஆடுறதுலாம். நான்லாம் எனக்கும் ஃப்ராக்சர் ஆச்சு, நான்லாம் ரூமில் படுத்தவதான் ஏந்திரிக்கோட இல்லை. அப்போ யோசித்தேன், அவ்வளோ தூரம் ஒரு ட்ரீம் இருக்கும்போது யாரோக்காக எதுக்கு அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற அளவு தான். எங்களுக்கு வேண்டி நீ ஆடுமா, பண்ணு, எது வேணா பண்ணுடா, யாருமே உன்னை தடுக்க முடியாது. என் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கும்போது வேற என்னங்க வேணும்? கண்டிப்பாக 2 அக்காமார்களும் அப்படிதான் சொன்னாங்க. நீ சோனு, நீ வாமா, மேலே வா, கம்மி டவுனே போகாத. இப்போ கூட அவங்க தான் சொல்ல, மம்மி அவளை பார்த்துக்கோ மம்மி, அவளை மேலே தட்டி கொடுத்துட்டே வர சொல்லு மம்மி, மற்ற அவன் யாரும் என்னவோ சொல்லிட்டு போட்டான். அப்படி தான் இன்னும் மனசு கொடுத்து இப்போ கொஞ்சம் தெளிவு ஆயிட்டா. நல்லா அதுதான் என்னை விட இன்னொருத்தங்க முக்கியம்னு ஐ கேவ் அப் ஆன் மை செல்ஃப். அது ரொம்ப தப்பு. அது அப்பா ரொம்ப ஹர்ட் ஆன ஒரு விஷயம். அது நீ உன்னை விட்டு கொடுத்துட்ட, அது வந்து இன்னுமே அதை சொல்லி காமிப்பாரு என்கிட்ட, நீ உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது சோனு அப்படிம்ப. அப்போ புரியல எனக்கு, இப்போ புரியுது. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு எனக்கு அது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இண்டிபெண்டன்சி நாட் டூ மச்சா இருக்கணும்னு இல்லை, பட் ஆனால் வாட் யூ லைக் இஸ் யூ லைக், அதனால நீ பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதை யாராவது கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது யாருக்காக விட்டு கொடுக்கறதே அது பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்போ அது உண்மையான ஒரு லவ்வே இல்ல. that is not love, that is not the respect what we are giving for others. நம்ம ஒருத்தங்களுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஓகே நம்ம சொல்லும்போது நம்மள ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாங்கல்ல. not to talk with your, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம், not to talk with your parents, not to talk, go outside, not to step out of your house, nothing to be done. அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேஸ். அதெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குமான்னு எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அது மீண்டு வர்றதுக்கு இட் டுக் மீ டைம். இவ்வளோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறேன். பட் எஸ், டு லிவ் தி லைஃபே அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லுது, அதுதாங்க ஸ்ட்ராங்கர் ஹார்ட். நான் பேசும்போது அப்பா அம்மா எவ்வளோ தூரம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆஸ் வி க்ரோ ஓல்ட் they are also growing old அப்படின்னு இருக்கும்போது அந்த ரியாலிட்டி அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 years முன்னாடி ஐ யூஸ் டு லைக்
பேச மாட்டேன் 2 பேர்த்திட்டையும். போவேன், வேலையை முடிப்பேன், ரூமுக்கு போவேன். கண்ணு கூட பார்க்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா ஐ டிஸப்பாயிண்டட் தெம் நான் ஒன்று சூஸ் பண்ணி அது எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் இவங்களை கஷ்டப்படுத்துகிறேன். எனக்கு அந்த ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அப்போது இன்னும் இவங்களை பெயின் படுத்திட்டு இருந்தேன். ஐ வில் நாட் ஆன்சர் டு தெம். ஐ வில் பி லைக் ஒன்றும் தேவையில்லை, வேண்டாம். எங்கள் அப்பா கிட்ட பேசாமல் இருந்தேன். எங்கள் அம்மா கிட்டேயும் வந்து ரொம்ப ஐ வாஸ் ஸோ ரூட். ரூடு கத்துவேன் ஒரு மாதிரி. அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்க, ஏன் ட்ராமா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சேன். அப்புறம் தான் ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே பேசல. என்னோட எக்ஸ்ட்ரீம் ஒன்று பார்த்தார். பார்த்து அவர் போய் அமைதியாக உட்காந்து அவர் கண்ணில் தண்ணி வந்தோடனே என்னால் சுத்தமாக தாங்க முடியல. இந்த மேன் என்னோட அப்பா. ஏன்னா அது வந்து தட் மேட் மீ ரியலைஸ் இஸ் கெட்டிங் ஓல்டர். நோ, உனக்கு யாருமே இல்லை, இவங்க தான் இருக்காங்க. தேர் கிட்ஸ், தேர் பேபிஸ். நோ, அவங்களுக்கு ஒன்று புரியலையா, நீ கேட்டல புரியலன்னு நீ கேட்கும் போது உட்காந்து உனக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு புரியலன்னா நீ சொல்லி கொடு, ஸ்பெண்ட் டைம் வித் தெம். இனி அவங்க தான் உனக்கு குழந்தைன்னு ஐ அண்டர்ஸ்டுட். நான் வந்து அவங்க தான் எனக்கு உலகம். பட் ஸ்டில் அவங்களோட குட்டி குட்டி ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல. பாப்பாக்கு வந்து இது வாங்கணும், அம்மாக்கு இது மூணார் போறது, அந்த மாதிரிதான். காசு அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அவங்களோட ஹாப்பினஸ் வேணும், அவங்களோட ஹெல்த். எங்க 2 அக்காவும் சம்டைம் இப்போ நான் ரொம்ப பீக்கா பண்ண ஆரம்பிச்சு 2 அக்காவும் என்னடி பண்ணிட்டு இருக்கேன், ஏண்டி அவங்களை வந்து இப்படி செல்லம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. செல்லம் கொடுத்து இது பண்றது மாதிரி. ஒரு உதாரணம் சொல்லிட்டு முந்தானத்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், கேரளா போயிருந்தோம். ஆறாந்தேதி எங்களுக்கு வெட்டிங் டே வந்துச்சு. அப்போது 5ஆந்தேதி இங்கிருந்து என்ன கூட்டிகிட்டு போ, நான் டாடி கூட போகணும். நீ ஒரு சரி மம்மி டிக்கெட் போட்டு, அதுவும் டிக்கெட் போட்டு டிக்கெட் தான் உங்களுக்கு தற்காலில் லாஸ்ட்டு கிடச்சிது. போனோம் போயிட்டு நைட் ஆயிடுச்சு. போயிட்டு மறுநாள் இவர் கூட சண்டை. நானும் அவரும் கல்யாண நாளைக்கு வெட்டிங் டே அன்னைக்கா. ஓய்யோ, அது பின்ன ஒரு திருஷ்டின்னு எனக்கு தெரியும். யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அன்னைக்குன்னு பார்த்து சரி மத்தியானம் சொன்னேன். நான் உன்னைக்கு ஒன்றும் சமைக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தான். அப்போ சொன்னார் இல்லை எனக்கு உடம்பு முடியல. அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கால் வலிக்குதுன்னு. சரி நான் சொன்னேன், நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன், நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு இப்போ கால் வலி வருதா அப்படின்னு நான் சண்டை போடுறேன். அப்போ இவ என்ன பண்ணா உள்ள ஓடி போய் படுத்துக்கலாம். ஐயோ இந்த சண்டைக்கு நான் வரல. வேஸ்ட் தீபிகா. அது சொன்னல ஒரு 10 நிமிஷம் சண்டை போடுவாங்க. நானும் ஐயோ இதோட முடிஞ்சதே, லைஃபே முடிஞ்சது, இப்படிதான். அப்புறம் வர கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி டீ வச்சு தட்டணும். அப்படி இல்லை மத்தியானம் லஞ்சு. அப்போ நான் சொன்னேன் மத்தியானம் லஞ்சு வேணும், எனக்கு பிரியாணி வேணும். மத்தியானம் பிரியாணியும் மத்தியானம் இது அங்கத்த கேரளா சத்தியாவும் வாங்கணும். சாயங்காலம் அப்போ அவர் சொன்னார் வேண்டாம் நமக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலம் நமக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு இப்போ சத்தியாக தான் வேணும், எல்லோரையும் கூப்பிட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. எதுக்கு எல்லோரையும் கூப்பிட ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அவங்க 2 நான் கொஞ்ச நேரம் தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணால் சரி அப்போ இவன் சொன்னார் உங்கள் மம்மி கேட்குது, சரி போயிட்டு இருந்தான், சரி வா போகலாம். அப்போ நான் பேசாமல் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் வந்து மம்மி கோச்சிட்டு நடக்குது, கேரளா சத்தியோட வந்தாரா, போய் கூட்டிகிட்டு போயிடணும். போய் பார்த்தா என்னோட நாளை என்ன மாதிரி அன்னைக்கு பார்த்தா அங்கெல்லாம் ஹோட்டலில் கேஸ் காரம். ஐயோ ஒரு கடையில எனக்கா ட்ரை சிரிச்சுட்டே ஓட்டுற சிரிச்சா செம்ம கோவம் வரும். சைலண்டா இருக்கு. ஐயோ பேசல, என்னோட விதி அப்படித்தான். அவரு பாவம் வெளியே நிக்கிறாரு, ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இங்க இருந்து ஒண்ணுமே தெரியல, எனக்கு எங்க தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல சொல்லிக்க வேண்டியது. சிலிண்டர் இல்லைன்னா ஏன் போயிருக்கணும். சிலிண்டர் அவங்க அங்க ஏதோ கேஸ் பிரச்சனையா. ஓகே ஹோட்டல் சம் ஆஃப்னா அவர் எப்போ எங்கே போனாலும் அவர் கடை காமிச்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் ஊருக்கு போனால் அங்கேருந்து பிரியாணி அவர் போனான்னா எனக்கு கண்டிப்பாக பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவார். அது பிள்ளைகள்லாம் கிண்டல் அடிக்கும், மம்மி இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துச்சா டாடி, ஆமாடி கடைக்கு போயிட்டு இருந்துச்சு அங்கே வாங்கிட்டு வந்து அந்த கடைக்கு நீ அங்கேயே போச்சு. நான் அங்கே போனால் அங்கே கடை சரி. அப்போ மம்மி வேற ஒரு கடைக்கு இவளுக்கு 1-2 கடை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பாங்க, அங்கேயும் இல்லை. அப்புறம் தான் கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ ஐயோ இல்லைல்ல இன்னைக்கு கேஸோட இது அப்படின்னா சரி வந்துடும். அப்புறம் மறுநாள் நாங்கள் வெளியே போனோம். வெளியே போகும்போது ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ரெசார்ட்டில் கூட்டு
அப்போ இவன் என்ன பண்ணா அது வந்து 6ஆம் தேதி போன மாதிரி காமிச்சிட்டான். புரியுதுங்களா? நான் என் பொண்ணு அது வேற ஒரு டிசப்பாயின்மெண்ட் அம்மாக்கு. நான் யோசிச்சிருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு இவங்களை வெளியில கூட்டிட்டு போலாம். பட் 2 பேருமே செம்ம டயர்டு. நான் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நானும் பிளான் பண்ணிட்டேன் ஏதாவது. அண்ட் அன்னைக்குன்னு பார்த்து கேஸ் எதுவுமே ரெஸ்டாரண்ட்ஸும் இல்லை. ஸோ இட் வாஸ் ஆஃப். ஐ தாட் ஓகே லெட் தம் டேக் ரெஸ்ட். ஏன்னா ஒரு நாள் வெளியில போனாங்கன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நெக்ஸ்ட் டே ஹாப்பியாக போனால் அண்ட் ஷி லைக்ஸ் தட் குட்டி குட்டி ஸ்டேட்டஸ். நான் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது இவங்களுக்கும் அப்பாவுக்கும் என் சிஸ்டர்ஸுக்கு தான். பிகாஸ் தே ஷுட் நோ ஐ எம் ஆக்டிவ். நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் அதுதான் வேணும் மெயின் திங். ஓகே சோனோட மூட் எப்படி இருக்கு, ஓகே ஹாப்பியாக இருக்காளா சேடாக இருக்காளா. நான் ஏதாச்சும் ஒரு இப்போ சோகரி லைக் கூட பண்ணுறது இல்லை தீபிகா, அந்த மாதிரி பார்த்துருவாங்க. எங்கள் அக்கா உடனே நீ இதுக்கு லைக் பண்ணி நீஸ் இருக்கா, ஷீஸ் க்ரோன் அப் இப்போ 89 அடல்ட் ஆயிட்டாளா, அதனால வந்துட்டு சித்தி நீ ஏன் இந்த லைக் போட்டு வச்சிருக்க, நான் சோகமெல்லாம் இல்லை நீ ஏன் டிப்ரெஷன் கோட்டுக்கு லைக் பண்ணி நீ எதுக்கு அது பாக்குறா நீ எதுக்கு அது பாக்குறா அப்படின்னு எங்க அக்கா கிட்ட போட்டுக்கோ. எங்க அக்கா என்ன திட்டா உன் பொண்ணு தான் பாத்திருக்கேன் நான் பார்க்கலன்னா அவளுக்கு. ஸோ இது வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அது போடலையே அதுல ரொம்ப டிசப்பாயிண்ட். நீ ஏன் எனக்கு விஷே பண்ணல, நான் என்ன பண்ணேன் 6:30 அவன் ஃபோன் பண்ணுவான். இதுக்கு மேல சொல்றேன் 6:30 சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணான். அப்புறம் அவன் 2வது பொண்ணு. அப்புறம் இவன் மறாநாள் போட்டு விட்டுருக்கா ஸ்டார்ட். ஏன் மம்மி நீ பெருசாக சொன்ன பாப்பா கூட சண்டை பிடிச்சான்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்துருக்கீங்கன்னு ஒரே பேச்சு எங்கள் 2 பேரும். அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் அவட்டி சொல்லி இவட்டு டே நான் சோனு போட்டு நான் பார்க்கவே இல்லைம்மா. நான் பார்க்கல அன்னைக்கு சாயங்காலம் உடம்பு முடியல படுத்து வெளியே போயிட்டு வந்து பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எனக்கே நாங்கள் அந்த 5 பேர்த்துக்குள்ளே நடக்கிறது அந்த கலவரங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அது ஒரு இது. அது மாதிரி தான் இவளோடதோ அப்படிதான். நாங்கள் வந்து என்கரேஜ் கொடுத்துட்டே இருப்போம். நாங்கள் அவளை டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டோம். அந்த ஒரு இது விஷயத்தில் நாங்கள் இப்போ யோசிப்பேன் ஏஜ் ஆயிடுச்சு டான்ஸ் ஆடலாம் மேம் சார் ஆடு இதுல என்ன இருக்கு. முதல்ல அவங்க கொஞ்சம் காலெல்லாம் நல்லா இருக்க டைம்ல இவங்க தான் வீடியோ எல்லாம் எடுக்கிறது. வீடியோ ஆடிட்டு 2 வருஷம் அதான் நீ தான் உனக்கு தான் ஃபுல் கிரெடிட். ஆக்சுவலி இவங்களே தான் பிக்காட்டிசி போடுவா. உஷா அம்மா அழகி இவங்கள தான் போடுவேன் நான். அப்ப எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எப்படி உங்க அம்மா மட்டும் உனக்கு ஒல்லியா காமிக்கிறாங்க செம்ம ஆங்கில காமிப்பாங்க. இதுக்கு எப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. நிக்க வச்சுட்டு எடுக்க வச்சிருவாங்க. ஆனா ஒல்லியா நல்லா இருக்கும். எல்லாருமே சொல்ற அம்மாவை எடுத்தாங்க. ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க வைப்பாங்க. ஆண்டி எங்களையும் எடுங்கன்னா என் பொண்ணை மட்டும் தான் எடுப்பேன். வெரி பிஸி. ஸோ ஷி லைக்ஸ் தட். எப்படின்னா ரொம்ப இந்த போட்டோ எடுக்கிறது டான்ஸ் ஆட அவங்களுக்கு ரொம்ப ரசிப்பாங்க. அவங்க ஆட மாட்டாங்க. அது வந்து அவங்க ரொம்ப ஷையா இருப்பாங்க. நானும் எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேத்த ஆட வச்சிருக்கேன். அப்பா கூட எப்பயாச்சும் ஓகே ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா இல் பி ஃபைன். அம்மா வந்து ரொம்ப ஷை. ஆனா மத்தவங்க ஆடினாங்கன்னா ஒரு டான்ஸ் ஷோ விட மாட்டாங்க, ஒரு சீரியல் விட மாட்டாங்க. அதாவது சன் டிவி, விஜய் டிவி, ஜி, கலைஞர், பாலிமர் எல்லாமே மாத்தி போனா அடுத்தது டேப்ல எடுத்து வச்சுப்பாங்க, மொபைல் எடுத்து வச்சாங்க. சமைக்கும் போது இது பண்ணும்போது ஃபுல் டைம் யார் அடுத்தது வந்து பிரெக்னெண்டா இருக்கா, யார வந்து கதையில தூக்க போறாங்க, ஏன் இவங்க இல்ல இவங்க அடுத்தது மாற போறாங்க. அதாவது ஒரு வாரம் பார்க்கலனா அம்மா கால் அடிச்சிடலாம். அவ்வளவுதான். ரைட்டர் சார் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன் சீரியலே நான் வந்து நம்ம பாத்துருவோம். அதெல்லாம் என்னோட எபிசோட்ஸ் எல்லாம் பாப்பேன். அதுக்கு முன்னாடி மம்மி வந்துட்டு இதான் கதை நடந்துச்சு இதான் நடந்துச்சுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சூப்பர் குட். அதே மாதிரி கூகுள் தான் கூப்பிடுவோம் நானும் எங்க அப்பாவும். மேப்பே போட மாட்டேன். எங்க ரைட் எப்படிதான் ரூட் தெரியாது போயிருக்கவே மாட்டாங்க. ஆனா செம்ம ஷார்ப்பு சொல்லிடுவாங்க. பயங்கர கூகுள் தான் கூப்பிடுவோம், ரேடியோ தான் கூப்பிடுவோம். அதாவது ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருந்தாங்கன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சிக்னல் காமிச்சு போனாங்க 2 பேரும். ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்ப 3 நாளும் இந்த எலெக்ஷன் விஷயமா பேசிட்டு இருந்தோம். நானும் அப்பா ஒரே கட்சி, அம்மா வந்து வேற கட்சி. அதனால பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தோம். அதுலயும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து காண்டாயிட்டாங்க. இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் எப்படியே நடக்குது பார்த்தீங்களா. புரியுது. மனசுக்கு சங்கடமாக எத்தனையோ ஜெயிச்சவங்க கூட பாத்தியா அப்படின்னு அது இப்போ ஐ திங்க் வீட்டுக்குள்ள எல்லாருமே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அஃப்கோர்ஸ் நீங்க பேசும்போது நான் பார்த்தேன் இந்த சோஷியல் மீடியாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள்லாம். ஓன் ஃப்ரெண்ட்ஸே வந்து திட்டுறதுலேருந்து அது ரொம்ப கொஞ்சம் ஃபில்த்தியா போகுது. அது என்ன பண்ண முடியும், அது அவரோட டிசிஷன், அது என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது
ஸோ ஹாப்பி டு see லைக் என்னென்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் கூடவே வந்து இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அழகான இன்னும் சிஸ்டர்ஸ் வந்து இன்னொரு அம்மாவாக இருக்கிறது அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது ஜஸ்ட் டு ஃபினிஷ் திஸ் இன்டர்வியூ போது இந்த கேட்கணும்னு இருந்தேன். ஹவு பிளெஸ்ட் யூ ஆர். ஸ்டில் ஐ கேன் ஃபீல் இட் கோஸ். நான் நிறைய கோயிலுக்கு போவேன் தீபிகா. அவங்க ஒரு 8 months தட் டர்ன் மை லைஃப், த பர்செப்ஷன் ஆஃப் மை லைஃப் எல்லாமே என்ன ஒரு மாற்றினது அந்த ஒரு 8 months. தே வேர் இன் US, நான் தனியாக இங்கே இருந்தேன். அஃப்கோர்ஸ் மை கசின்ஸ் அண்ட் ஆல் அப்பப்போ எனக்கு வந்து எல்லாம் டு இருந்தாங்க. செக் ஆன் யூ. பட் டு பேலன்ஸ் மை லைஃப் அண்ட் ரொம்ப டவுன் சம்டைம்ஸ் டு த வெரி பேட் எக்ஸ்டென்ட், ஐயோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இவங்க 4 பேர்த்தோட முகம் வரும். லைக் ஐம் ஹியர், ஐவ் டேக்கன் அ ரீபர்த், ஐம் டூயிங். நான் சின்ன வயசுல டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி போயிட்டு வருவேன். நான் ஐம் பிளெஸ்ட் டு ஹாவ் தெம். என்னால் வந்து எனக்கு 2 கை கால், எனக்கு இவ்வளோ ஒரு பவர், எனக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 பேர் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி தான். ஸோ நான் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். நான் ஒரு கோயிலுக்கும் போகிறது எனக்கு என்றைக்குமே எனக்காக நான் கிடையவே கிடையாது. எப்போவுமே இவங்களுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ மோசமான மனுஷங்கள் இருக்காங்களோ அதை விட தாண்டி நல்ல மனுஷங்கள் இருக்காங்க. அதனால தான் இன்னுமே சில பேர் ஓடுறோம், இன்னுமே சில பேர் வந்து ஹீல் ஆகுறோம், இன்னுமே ஓகே நல்லவங்க இருக்கிறாங்க நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் மை ஃபேமிலி இஸ் மை பிக்கெஸ்ட் பிளெஸிங். கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை வந்து சோனுவா ஸ்வேதாவா அவங்களுக்கு வந்து குழந்தையா கொடுத்து. ஏன்னா எனக்கு வந்து தெரில, அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை, அதை மட்டும் தான் சொல்லலாம். அண்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு ஒரு அப்பா அம்மா, எனக்கு ஒரு எல்லாமே ஐம் ஹியர் பிகாஸ் ஆஃப் தெம். ஐல் பி ஃபார் தெம். அது அண்ட் யா அது எப்போவுமே எனக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். வயசாகுது எல்லாமே இருக்குது, பட் ஆனால் அதை தாண்டி எனக்காக அவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு எப்போவுமே. எனக்கு என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. நான் இவங்களை எப்பவுமே அழகின்னு தான் கூப்பிடுவேன். அம்மா அழகின்னு. ஏன்னா அம்மா வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க லைஃப்ல. லைக் நான் கலராக இருக்கேன்டி, ஆனால் என்ன எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா பொண்ணு பார்க்க வரும்போது கூடயும் எங்கள் அம்மா வந்து இன்னொரு ஆப்ஷனாக தான் வச்சுருந்தாங்களாம். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஹீ மேட் நான் யாரை பார்க்க வரேனோ அழகோ இல்லை நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஹி ஸ்டுட் தேர். So in real life, I'm seeing so many things, how life can be beautiful. It's not about just alago, padippu, adella illa. It's the manasu irukla. I think the best example is my parents. So andha mari or relationship, andha mari I'm a God gifted child actually. Na adu perumiya sollipa. I've got the best parents and my sisters. I love them. Yes. And yeah, thank you so much. ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அம்மாவை வந்து இது வரைக்கும் நான் வந்து நிறைய இடத்துக்கு எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். அப்பா அம்மாவை. அப்பா ரொம்ப வரமாட்டார், ஏன்னா வந்து ஹெல்த் ரீசன்ஸ்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு வரமாட்டானா. அப்பா வரணும்னு ரொம்ப நேரம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. பட் அம்மாவும் வந்து முடியலனாலும் ட்ரை பண்ணுவாங்க வர்றதுக்கு. அப்போது இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆக்சுவலி நானும் அம்மாவும். நான் வந்ததில்ல. அப்போ மம்மி வா மம்மி போகல அப்படின்னா சரி கிளம்பலாம், அன்னைய தினம் ஸ்பெஷல் மதர்ஸ் டே ஸ்பெஷல் கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. சரி அஃப்கோர்ஸ் இது மோர் தென் அ கான்வர்சேஷன் விட லைக் ஐ திங்க் உங்களோட லேர்னிங் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணீங்கல்ல, அது ஐ திங்க் நம்பர் ஆஃப் விமென் தே வாண்டட் டு ஹியர் திஸ் ஆக்சுவலி, டு பி வெரி ஹானஸ்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோ இல்லை இந்த மாதிரி யாரும் பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ஐ திங்க் மோர் தென் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இது வந்து தெரப்பியூட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ திஸ் மதர்ஸ் டே ஸ்பெஷல், திஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து இஸ் ஒன் ஸ்பெஷல் திங் ஃபார் மீ ஆல்சோ, அஃப்கோர்ஸ் ஃபார் த சேனல் ஆல்சோ. அண்ட் இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க. ஸ்வேதாவை நாங்கள் வந்து எப்போவுமே அந்த பப்ளியாக தான் பார்த்துருக்கோம், அது அப்படியே இருங்க. அஃப்கோர்ஸ் திருஷ்டி சுற்றி போடுங்க. இன்னொரு விஷயம் இது மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கிராட்டிடியூட் நான் எப்பவுமே அது வந்து அன்னோயிங்லி நான் வந்து அது வந்து டெவலப் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு அந்த எங்கள் அம்மா எப்போவே சொல்லுவாங்க, உன்னை வச்சு இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணாத. இது வந்து எனக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்தது. நீ ஃபர்ஸ்ட் வர, செகண்ட் வர, தேர்ட் வர, நீ பெஸ்ட்டாக கொடு, அது மேலே பார்த்துப்பாரு. எங்கள் அப்பா அதான் சொல்லுவார் எப்பவுமே, நீ அதெல்லாம் யோசிக்காத. நீ யார் கூட ஓடுற, அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு சைட்லலாம் பார்க்காது, நீ ஓடிட்டே இரு, அது மட்டும்தான். ஸோ ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஜானி மாஸ்டர் வந்திருந்தார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அம்மா வந்து யூஸ்வலாக எல்லாரும் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் ஓடி போய் எல்லாம் டக்குன்னெல்லாம் எடுக்க மாட்டேன்.
இவங்களுக்கு கால் முடியல, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க குடு குடு. நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், எங்க அம்மா பாட்டுக்கு போறாங்க. எங்கம்மா போற அப்படின்னு நான் இப்படி பாக்குறேன். ஜானி மாஸ்டர், மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அவரும் ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. நானும் சூப்பர் அப்படின்னு பேசிட்டு எங்க அம்மா ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ட்டு. அவரு எதுக்குங்க அப்படின்னு, இல்ல என் பொண்ணு நீங்க தான் ஜட்ஜ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா, அதனாலதான் இப்படி இருக்கா, நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி அப்பெல்லாம் வந்து நீங்க மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து ரவுண்ட் த சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. வாவ், ஓகே, இதெல்லாம் இதோ என் மம்மிஜி அப்படிதான் இவங்க கிட்ட தான் இருக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. யூனோ டு பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஆர். அது எப்பவுமே மனசுல வச்சு அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸோ அதெல்லாம் தெரியாது. அது அது என்ன சொல்றது, ஒரு கிராட்டிடியூடோ என்னடி அதெல்லாம் இல்லடி, அது அந்த வேர்ட்ஸ் இப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படி அந்த இதெல்லாம் இல்லை. பட் ஆனா அது ஃப்ளோவா வரும் அவங்க கிட்ட. அது ரொம்ப அழகா இருக்கும். ரசனில மெய் அழகி, அதுதான் மெய் அழகி. அதனால பேசிட்டே இருக்கலாம், நானும் ட்ரை பண்ணிட்டு பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த இன்டர்வியூ எனக்கு அப்படிதான் ஜாலியா இருக்கு. நான் ரொம்பவே பேசிட்டேன். இல்ல ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க சொல்வீங்களே உங்க பிக்சர்ஸ் கீழே வந்து உஷாமா அப்படின்ட்டு மெய் அழகி. ஸோ இந்த இன்டர்வியூலையுமே நம்ம இன்ட்ரடியூசிங் மெய் அழகி. So sweet and அம்மா அழகி தானே. அம்மா அழகி நான் சொல்லுவேன். பட் லைக் as a person she's a மெய் அழகி. அது கூட தெரியாது அவங்களுக்கு. So sweet and thank you so much. This is one special interview for me and அதான் சொன்ன மாதிரி தான் கீப் இதே மாதிரி இந்த ஸ்மைலை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த யூ வெரி கைண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் அந்த என்னன்னு சொல்லுது, அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு எல்லாமே நல்லது வந்து சேரும் அப்படின்ட்டு ஐ பிலீவ் இன் தட். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கும் நடக்கணும்ன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் இன்னும் நிறைய ஷைன் ஆகுங்க. டோன்ட் லீவ் யுவர் டான்ஸ். நான் ஒரு ஃபேனாக வந்து உங்ககிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் விடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஜாலியா இருங்க. எனக்கு என்ன யார்கிட்டயோ பேசுற மாதிரி இல்ல, ஜாலியா நம்ம வீட்டுல உட்கார்ந்து எப்படி பேசுவோம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. என் அம்மா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டீங்க. அம்மா வரும்போதே ஐயோ இன்டர்வியூ எனக்கு தெரியலடி, அம்மா ஜாலியா பேசுமா, மனசுல இருக்கிறது பேசுவாங்க. நீங்க எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா few words ஸ்வேதாக்கு மோட்டிவேஷனா அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணுறீங்க. அது டான்ஸு அவளுக்கு அவன் எப்போ வேணா நல்ல இன்னி வயசு அவள் எப்போ வயசாச்சு மம்மி எனக்கு ஆட முடியாது. நான் சின்ன வயசை பற்றி பேசாது, எத்தனை வயசு இருக்கவங்கலாம் ஆடுறாங்க இப்போ இல்லையா. அது ஆடு, நல்லா ஆடு, நல்லா இது பண்ணு. நான் என்கரேஜ் தான் கொடுப்பேன் அவளுக்கு. டான்ஸுனா அவளுக்கு உசுறு. இப்போ கூட போடுங்க அப்போ ஆடுவா. அந்த மாதிரி ஆடினே இருப்பேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு டான்ஸு. டிவியில் பார்த்தா நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன், நீ ஆடுமா எந்த பாட்டு. இப்போ கூட நேற்று இந்த ஒரு பாட்டு மத்தியானம் கூட சொல்லிடுது, ஒருத்தர் ஆடிட்டே இருக்கிறாங்கம்மா, அந்த 2 பொண்ணுங்க ஆடுறாங்க, பாடு ஆடுமா அந்த பாட்டு. இவங்க சரி, அம்மா பெரியம்மாவும் சரியா ஷீஸ் நோ மோர் இப்போ. பட் அவங்க இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னத்த நைட்டு தான் வந்துட்டு, அப்போ தான் ஐ ஃபெல்ட் நம்மளோட ஸ்டேட்டஸ் ஒருத்தங்களை எவ்வளோ ஹாப்பியாக கொண்டாக்கும்னு. ஸோ நவராத்திரிக்கு அக்காவுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அப்போ கூட இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் அக்கா தங்கம் அழகா இருக்கே தங்கம், தட் வாஸ் அ லாஸ்ட் மெசேஜ். அவங்க பொண்ணு கூடயும் வந்து ஷீ மிஸ்ட் அவுட். பட் எனக்கு அது சொன்ன போது ஓகே ஹவ் நைஸ் இட், ஷி வாஸ் ஹாப்பி அப்படின்னு ஹாப்பி மெமரியாக ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அது வந்து ஓகே, நீ ஹாப்பினஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான். அஃப்கோர்ஸ் அந்த ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்னு மை பெஸ்ட் விஷஸ். Thank you so much. Thank you. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.